மீன் இருந்தால் இது போல் குழம்பு வையுங்க. இதற்கு சிறிதளவு உப்பு, 50 கிராம் தூள், இதனை கையால் இப்படி விடவும். சிறிதளவு புளி, இதனை இவ்வாறு 5 நிமிடம் ஊற விடவும். இதனுடன் நாங்கள் பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் போடுவோம். இதனுடன் நீரை மூட்டி முதல்ல அவிய விடுவோம். குழம்பு எடுத்து கொண்டு வந்துள்ளது. இது ஒரு அரை மணத்தியான நீங்கள் அவிய விட வேண்டும். இதனுடன் சேர்த்து பாலை விட்டு நாங்கள் அவிய விடுவோம். நாங்கள் குழம்புக்கு தாளித்து விட போகிறோம். நாங்கள் சிறிதளவு வெந்தயம், சிறிதளவு கடுகு, இரண்டும் பொன்னிறமாக இருந்தனையும் நாங்கள் வறுப்போம். கொஞ்சமாக வெள்ளனையும் வறுத்தாத்தான் நல்லொரு வாசனை வரும். இதனுடன் சேர்த்து நாங்கள் வெங்காயத்தை போடுவோம். பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். இதனுடன் சேர்த்து கருவேப்பிலையும் போடுவோம். அதை வதக்கிட்டு நாங்கள் குழம்புக்க போடுவாங்க. நாங்கள் வதக்கிய வெங்காயங்களை இந்த குழம்புக்குள்ளே போடலாம். ஒரு நல்லொரு வாசனையாகவும் இருக்கும், நல்லொரு சுவையாகவும் இருக்கும். நீங்களும் இதே போல் செய்யுங்க. நாங்கள் இது மீன் குழம்பு சமைச்சிட்டோம். இது சாப்பிட போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆதரவு தருங்க.